இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழகத்திலிருந்து ஒரு கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னகிரி இல்லாத ஒரு அர்ப்பணிப்பு மிகுந்த தலைவர் நமது வாழ்ந்து மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜர் அவர்கள் கடந்த ஜூலை 15ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் அந்த காமராஜர் விழாவிலேயே கலந்து கொண்டு காமராஜரை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சிறுமைப்படுத்தி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கருத்து இன்றைக்கு நாடு முழுவதும் மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது என்னவென்றால், காமராஜர் அவர்களால் வெயிலை சமாளிக்க முடியாது, அவருக்கு தோளிலே ஒரு வியாதி இருக்கிறது, அதனால் அவர் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் எங்கெங்கு சென்று தங்குகிறாரோ எல்லா ஊர்களிலும் டிராவலர்ஸ் பங்களா என்று சொல்லக்கூடிய சுற்றுலா விடுகளில் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஏசி கருவி வைக்க சொன்னார் என்ற ஒரு அபத்தமான பொய்யை சொல்லியிருக்கிறார். வாழ்ந்து மறைந்த திரு காமராஜர் அவர்கள் அர்ப்பணிப்பு மிகுந்த தலைவர். அவர் ஒரு வாக்கிய வரப்பில் ஒரு சாதாரண எளிய மக்களாக இங்கே காரைக்காலில் கூட ஒரு பெரியவரை சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்லாம் வாசல் நின்று கொண்டு காமராஜர் வாழ்க என்று அறிவுரை விடுத்த பொழுது இறங்கி வந்து அந்த பசங்களோட வராண்டாவில் உட்கார்ந்து பேசிட்டு போனதாக சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு எளிய மனிதரை ஒரு கொச்சைப்படுத்திய அந்த திருச்சி சிவாவை கட்சியை விட்டு நீக்கணும், தார்மீகமாக இந்த கருத்துக்கு அவர் பதவி விலகணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரியில் இருக்கிற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கின்றது. இன்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட நமது பெரும் தலைவர் காமராஜருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் சில தவறான கருத்துக்களை தெரிவித்தார். அவருக்கு பாராட்டுவதாக நினைத்து கொண்டு தன்னுடைய கட்சியினுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக, அதை மறைப்பதற்காகவே பெருந்தலைவர் காமராஜருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையிலே இதை போன்று பேசியிருக்கின்றார். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்ம வீரர் காமராஜர் என்பவர் எளிமையின் சிகரம், கிங் மேக்கர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் கடைசி காலத்திலே தான் செல்லும்போது வெறும் 3 வேட்டி 3 சட்டையுடன் சென்றார் என்ற செய்தி அனைவரும் ஊழலில் நாடே அறிந்தது, உலகமே அறிந்தது. அத்தகைய பெருந்தலைவரை தவறாக குறிப்பிட்டு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களை கண்டித்தும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி, அனைத்து இந்திய அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக கட்சி போன்றவர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிக கண்டிக்கத்தக்கது, வன்மையானது. இதை கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவோம் என்பதை தெரிவித்தோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.